ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபீடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கேம் புக் தான் ரெடி பண்ண போகிறோம். டோட்டலாக இந்த கேம் புக்கில் 7 கேம்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கேம் புக்ஸ்லாம் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து கேம் புக் ரெடி பண்ண போகிறோம். அதோட ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து அழகாக வந்து ஒரு டிஸ்னி பிரின்சஸ் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அண்ட் மை கேம் புக்ஸ்ன்னு சொல்லி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேம் புக் பண்ணுறதுக்காக 3 கலர் ஷீட் எடுத்துக்கிட்டோம். நீங்கள் வந்து நிறைய கேம்ஸ் பண்ண போகிறீங்கன்னா நிறைய கலர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வரைஞ்சி வச்சதெல்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கேம் புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் கம் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுக்கிட்டேன். நீங்கள் வேறு டிசைன் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த டிசைன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கேம் புக்கில் உள்ளே நம்ம நிறைய கலர் ஷீட் எடுத்து வச்சோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கம் அப்ளை பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து கேம் புக் மேக் பண்ணிட்டோம். இப்போ டாஸ்கே என்னென்னா உள்ளே வந்து நம்ம கேம் மேக் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு கேம் வந்து நான் வந்து பசில் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா கார்ட்போர்ட் கூட எடுத்துக்கலாம். அது இல்லைனா நீங்கள் ஒயிட் ஷீட்டில் கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அட்டை மேலே பண்ணும்போது இல்லை கார்ட்போர்ட் பண்ணும்போது அது எவ்வளோ மொத்தமாக இருக்கும். அந்த மாதிரி மொத்தமாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன். இல்லை உங்கள்கிட்டலாம் அது இல்லைனா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட்டு ஒயிட் பேப்பர்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ட்ராயிங் வரைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. 9 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி சைஸில் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அது வந்து 3 வந்து அழகாக க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பசில்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி வேணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சி 2 சைடும் நான் எப்படி மடக்கி விடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி மடக்கி 3 சைடும் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பசிலெல்லாம் போட்டு வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பசில் விளையாடுறதுக்கு வந்து ஒரு போர்டு மாதிரி வேணும். ஸோ அதனால் இன்னொரு கலர் ஷீட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எப்படி பசில் கட் பண்ணி வச்சோம், ஸோ அதே மாதிரி 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அழகாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே தான் வந்து நம்ம வந்து பசில் வந்து ட்ரா பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, அதனால் வந்து நம்ம வந்து ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டெக்கரேஷனுக்காக என்கிட்ட கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, அதை அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் ஒரு ட்ராயிங் டெடிபேர் மாதிரி இருக்கிற மாதிரி மேலே வரைஞ்சிக்கிட்டேன். பிளெயினாக அது நல்லா இல்லை, ஸோ அதனால் நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ இது இன்னமும் உங்களுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இது வந்து பசில் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபாண்ட்டில் எழுதி அதுக்கு கலர் கொடுத்து மேலே வந்து நான் வந்து பசில் அப்படின்னு சொல்லி விட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக ஃபஸ்ட் கேம் ரெடி பண்ணிட்டேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஹோல்டர்லேருந்து பசில் எல்லாம் எடுத்து கரெக்டாக நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி தான் ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ஏதோ ஒரு கிராஃப்ட் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கேம்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே க்யூரியஸாக சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து பசில் சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி அழகாக விளையாட முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ வாங்க செகண்ட் கேம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கும் வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த பாக்ஸை தான் இப்படி ஸ்கேல் ஷேப்பில் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது வந்து கலர் ஷீட்டால் ரேப் பண்ணணும். நான் வந்து வயலட் கலர் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக 2 வேணும், 2 ஸ்கேல் சைஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ 2மே சேம் மெத்தட் தான், ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதையும் வந்து கலர் ஷீட்டால் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அது வந்து நான் சின்னதாக, ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப சின்னதாக வேணும், இதுவே நான் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்ம வந்து வயலட் கலர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது சுற்றி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட போகிறோம். மேக் ஷூர் அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது நம்ம மேலே கீழே மூவ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலேயும் கீழேயும் கம் அப்ளை பண்ணி நம்ம கேம் புக் மேலே 2த்தையும் ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேலை வச்சு 1 2 3ன்னு சொல்லி எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்து இது என்ன கேம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அழகாக மார்க் பண்ணிவிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லி கரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து சிம்பிளாக பண்ணிட்டோம். டைஸ் மேக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலாக வந்து டைஸ் மேக் பண்ணுறதுலே ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி டைஸ் உங்களுக்கு மேக் பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து இவ்வளோ ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, பிளேயர் யாருன்னு பார்க்கலாமா. ஒரு சைடு வந்து கேட், இன்னொரு சைடு வந்து டாக். ஸோ கேட் வெர்சஸ் டாக் அப்படின்னு சொல்லி எழுதி மேலே வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து டைஸ் மேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டைஸ் வந்து 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் ஈச் க்யூபும் வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி அழகாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக 4 பாக்ஸஸ் அண்ட் சைடாக வந்து 3 பாக்ஸஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அண்ட் எக்ஸஸாக நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக அதாவது க்யூப் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கிட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா அதாவது க்யூப் மாதிரி வச்சு எக்ஸஸாக இருக்கிறதுக்கு மேலே கம் அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டி விட போகிறோம். அவ்வளோதான். சிம்பிளாக இந்த டைஸ் வந்து மேக் பண்ணிட்டோம். இதுவே வேறு மெத்தட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். நெக்ஸ்ட்டு டைஸ்க்கு மேலே 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு அந்த டாட்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டாட்லாம் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைஸ் ரெடி. இந்த டைஸை ரோல் பண்ணி எந்த அனிமல் ஃபஸ்ட்டு மேலே போகிறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். அவ்வளோதான். செகண்ட் கேம் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் கேம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரையணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம். அது வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம கேம் புக் மேலே ஒட்டி விட்டுக்கிட்டேன். கீழே வந்து மில்க் இருக்கிற மாதிரியும் அண்ட் மேலே வந்து கேட் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். இந்த கேம் வந்து இந்த கேட் வந்து மில்கை வந்து கனெக்ட் பண்ணும், கேட்டோட மில்கை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இந்த கேம். பென்சிலில் வரைஞ்சிட்டு உங்களுக்கு வேணான்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கேம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் போடுற மாதிரி தான் நீங்கள் பாக்ஸ் போடணும்னு இல்லை, எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் ஸ்டார்ட் அண்ட் டேக் 2 காயின் 1 காயின் 3 காயின் 4 காயின் சொல்லிட்டு அங்கங்கே எழுதி விட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் தான் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு எங்கே எழுதணும்னு தோணுதோ அங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்க்கெலாம் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலர்லாம் கொடுத்துக்கலாம். கலர்ஃபுல்லாக இருந்தால் கிட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சென்டராக நம்ம இப்போ வந்து காயின்லாம் நிறைய ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த காயின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் 3 சைடு கம் அப்ளை பண்ணி சென்டராக வந்து ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேப்பரை நிறைய டைம் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காயின் ரெடி பண்ணுறீங்களோ அத்தனை டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒன்றா இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சர்க்கிளுக்கு சென்டராக வந்து டாலர் சிம்பிள்லாம் வரைய போகிறோம். ஸோ மேக் ஷுர் இந்த சர்க்கிள்லாம் வந்து குட்டி சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு சர்க்கிள் வந்து நம்ம சென்டராக இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெருசாக ரெடி பண்ணிவிட்டு மீதி இந்த காயின்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளேயர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிளேயர் வந்து உங்கள் இஷ்டம் தான். அதாவது உங்களுக்கு என்ன ட்ராயிங் பிடிக்குமோ அது வரைஞ்சிக்கலாம். ஒரு சில பேர் கிட்டி பிடிக்கும், டாம் ஜெரி அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து 2 ரேபிட் வரைஞ்சிருக்கேன். ஒரு ரேபிட் கையில் ஹார்ட் இருக்க மாதிரியும் இன்னொரு ரேபிட் கையில் மஷ்ரூம் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிட்டு அதுக்கு அழகாக கலர் கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சது கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எஸ்பெஷலி உங்கள் கிட்ஸ்க்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக விளையாடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 2 பிளேயரையும் ரெடி பண்ணிட்டோமா. எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேம் விளையாடுறதுக்காக நமக்கு டைஸ் வேணும். ஸோ நம்ம செகண்ட் கேமில் பண்ணோம் இல்லையா டைஸ், அதை தான் நம்ம இந்த கேமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த போர்டை நம்ம கேம் புக் மேலே ஒட்டி விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பிளேயர் காயின் டைஸு எல்லாமே ரெடி. இப்போ நான் விளையாடுறேன் பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த கேமை விளையாடணும். அதாவது இந்த பிளேயர் வந்து இப்போ இந்த டேக் 4 காயின் 2 காயின் அந்த பாக்ஸ் கிட்ட அந்த பிளேயர் போயிட்டாங்கன்னா அந்த காயின்லாம் அவங்களுக்கு, யார் அதிகமாக காயின் வச்சுருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். விளையாண்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து பவுச் மாதிரி ரெடி பண்ணி வச்சோம்ல அதில் போட்டுக்கலாம். அண்ட் வந்து காயின் வந்து செகண்ட் கேம்லேருந்து எடுத்தோம், அது வந்து அங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கேம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பாக்ஸாக போட்டுக்கோங்க. லைன், அதாவது 2 லைன் போடணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி போட்டிருக்கேன்னு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து 3 டெடி பேர் அண்ட் 3 ரேபிட் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக நமக்கு அகெயின் வந்து ஒரு பவுச் மாதிரி வேணும். ஸோ நான் பிளாக் கலரில் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எதில் ரேபிட் எதில் டெடி பேர்னு தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு மேலேயும் தனியாக ஒரு ரேபிட் அண்ட் டெடி பேர் வரைஞ்சி ஒட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ தெரியுதா இது வந்து என்ன கேம்னு சொல்லிட்டு, ஈக்குவலாக 3 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கரெக்டாக யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, நெக்ஸ்ட் கேம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இந்த கேம் ரெடி பண்ணுறதுக்கு 2 ஒயிட் ஷீட் வேணும். ஈக்குவல் சைஸில் இருக்கணும். 2 ஒயிட் ஷீட்லேயுமே ஈக்குவல் சைஸ் பாக்ஸும் போட்டிருக்கணும். ஸோ வந்து நான் வந்து போட்டுக்கிற மாதிரி நீங்கள் வந்து கம்மியான பாக்ஸும் போடலாம். இல்லை இதை விட, அதாவது நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் பாக்ஸ் போட்டிருக்கேன். இதை விட நீங்கள் சின்னதாகவும் ரெடி பண்ணிக்கலாம், இதை விட பெருசாகவும் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக பண்ணும்போது இன்னுமே விளையாட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் வெர்ஷனாகவே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்களா, அதான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வரைஞ்ச மாதிரியே செகண்ட் பேப்பரில் வரையணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுட்டு வரையும் போது உங்களுக்கு வந்து நேராக வரும். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பேப்பர்லேயும் வரைஞ்சி எடுத்துக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு பேப்பரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எல்லா பாக்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கணும். அதாவது 4 பாக்ஸஸ் சேர்த்த மாதிரி, 6 பாக்ஸஸ் சேர்த்த மாதிரி, எனக்கு கிராஸர் வெர்ஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து கட் பண்ணணும். நீங்கள் அப்படியே கட் பண்ணாமல் ஒரு திக் ஷீட் மேலே வச்சு ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி திக் ஷீட் யூஸ் பண்ணும்போது விளையாட கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதாவது நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்கும்போது அது எப்படி ப்ரீமியமாக இருக்கும், ஒரு
டாய் வாங்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். எல்லா பாக்ஸ்லேயும் படுற மாதிரி நீங்கள் வந்து இந்த கம்மை ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அங்கங்கே கட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் கம் வந்து எல்லா க்யூப்லேயும் வந்து படுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் கொடுத்தீங்க இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து கிராஸ் வெர்ஷனில் கலர் கொடுக்காதீங்க, ஏன்னா கிராஸ் வெர்ஷனில் கட் பண்ண முடியாது. ஸோ வந்து கரெக்டாக க்யூபாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்ம வந்து ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது வந்து நம்ம கேம் புக் மேலே ஒட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்காக ஒரு ஸ்டிக்கர் அண்ட் இதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதெல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலேயும் டெக்கரேஷனுக்காக ஒரு கேர்ள் கையில் டெடி பேர் இருக்கிற மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த கேம் வந்து இப்படி தான் விளையாடணும். இந்த கேமை முடிச்சதுக்கப்புறம் அழகாக நம்ம பவுச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபைனல் கேமுக்கு வந்துட்டோம். இது வந்து நிறையா பேருக்கு பிடிச்ச ஒரு கேம். அதாவது பார்பி தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்பி படுத்துருக்கிற மாதிரி ஒரு பெட்டு ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பெட்டு ஷேப் வரைஞ்சி அதை அழகாக வந்து நம்ம வந்து கலர் கொடுத்துக்கலாம். கலர் வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். அதை மேக் ஷுர் கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி கலர்லாம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெட்டுக்கு எக்ஸஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சென்டராக வந்து கட் பண்ணுங்கள். பார்பி வந்து உள்ளே படுக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து சென்டராக வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்பி வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம். பார்பியோட ஹேருக்கு வந்து எல்லோ கலர் அண்ட் இதோட ட்ரெஸ்ஸு வந்து பிங்க் கலர். மேக் ஷுர் ட்ரெஸ் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு பார்பிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா டிசைன் போட்ட மாதிரி நம்ம ட்ரெஸ் வந்து தனியாக வரைய போகிறோம். ஸோ அதனால் இப்போது நேச்சுரலாக இருக்க பார்பியோட ட்ரெஸ் வந்து சிம்பிளாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அண்ட் அது ஷூஸ்க்கு வந்து பிங்க் கலரில் திரும்ப ஷூஸ்க்கு வந்து கலர் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதையும் வந்து ஒரு திக் ஷீட் மேலே வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்பி ரெடி, பெட்டு ரெடி. இதுதான் வந்து ஒரு சைடில் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து கேம் புக்கோட ஒரு சைடில் வந்து இந்த பெட்டோட 4 சைடும் கம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டி விட்டுடலாம். இப்போது இந்த பெட்டுக்குள்ளே பார்பியை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வார்ட்ரோப் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அழகாக ஒரு வார்ட்ரோப் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த பேஜை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு வார்ட்ரோப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வரைகிற மாதிரியே கரெக்டாக பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து அந்த வார்ட்ரோப்க்கு வந்து ஹேண்ட்லிங் வேணும் இல்லையா, ஸோ ஹேண்டிலுக்காக வந்து சென்டராக வந்து ஒரு சர்க்கிள் ஷேப், 2 சர்க்கிள் ஷேப், 2 சைடு ஓப்பனிங்க்கும் 2 சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வார்ட்ரோப் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு வேணும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணுற மாதிரி 3 சைடும் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுவே வந்து தனித்தனியாக, அதாவது 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 2 இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுறேன் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 4 சைடும் வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம கேம் புக் மேலே ஒட்டி விட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வார்ட்ரோபும் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வார்ட்ரோப்குள்ளே வைக்கிறதுக்காக பார்பியோட ட்ரெஸ்ஸஸ், பார்பியோட அக்சசரிஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ வந்து அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக பார்பிக்கு வந்து 3 ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கலர்லாம் வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். கலர் அண்ட் ட்ரெஸ்ஸோட டிசைனுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இன்னும் பார்பியை கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்பவே கிராண்டான ட்ரெஸ்லாம் கூட நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் 3 ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் சிம்பிளாக, அதாவது வெஸ்டர்ன் மாதிரி ஒன்று, ட்ரெடிஷன் மாதிரி ஒன்று, அண்ட் ஃப்ராக் மாதிரி ஒன்று, அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 ட்ரெஸ்ஸஸ் 3 டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து 2 சன்கிளாஸஸ், ஒன்று வந்து எல்லோ அண்ட் ஒன்று வந்து ப்ளூ கலரில் வந்து சன்கிளாஸஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஷூ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஷூக்கு வந்து கீழே வந்து ப்ளூ கலர் அண்ட் மேலே வந்து ப்ரௌன் கலரில் ரெடி பண்ணிக்கிட்டேன். கலருமே வந்து அப் டு யுவர் சாய்ஸ் தான். உங்களுக்கு வேறு கலர் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷூ வந்து எல்லோ கலரில் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் 2 ஹேண்ட்பேக் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஹேண்ட்பேக் வந்து கீழே எல்லோ மேலே பிங்க், இன்னொரு ஹேண்ட்பேக் கீழே எல்லோ மேலே வந்து க்ரீன். ஸோ மேக் ஷுர் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஹேண்ட்பேக் இருந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்துக்கோட பேக் சைடும் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நீங்கள் வந்து நம்ம கேம் புக்கில் ஒட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் அதை எடுத்து நம்ம வந்து பார்பி மேலேயும் ஒட்டலாம், திரும்ப அதை வந்து எடுத்து நம்ம கேம் புக் மேலேயும் ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ அதனால் எல்லாத்துலேயும் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த வார்ட்ரோப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாமா. நான் இதில் ஜஸ்ட் ஒரு 3 அதாவது 3 ட்ரெஸ்ஸஸ், மீதி அக்சசரிஸ்லாம் 2 செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட செஞ்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான்.
அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் நம்ம வார்ட்ரோப்பில் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வார்ட்ரோப் ரெடி. இப்போ நம்ம பார்பிக்கு வந்து இதெல்லாம் போட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ பார்பியை பெட்லேருந்து எழுப்பி இப்போ வாங்க நம்ம போய் அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ் ஆக்சசரிஸ்லாம் போட்டு பார்க்கலாம். ஸோ பார்பிக்கு ட்ரெஸ் போட்டாச்சு. எனக்கு கையில் ஹேண்ட்பேக், சன்கிளாஸஸ், ஷூஸ்லாம் போட்டுக்கலாம். எனக்கு அந்த ப்ளூவை விட அந்த எல்லோ கலர் சன்கிளாஸஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டிருந்ததெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹேண்ட்பேக், ட்ரெஸ்ஸஸ், சன்கிளாஸஸ், ஷூஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ட்ரெஸ் போட்டு பார்க்கலாம். எனக்கு அந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ராக் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த பேப்பர் புக்லேருந்து எடுக்கிறதும் ஈஸி. திரும்ப நம்ம பார்பி மேலேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எடுத்து நம்ம வந்து கேம் புக் மேலேயும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 7 கேமையும் ரெடி பண்ணிட்டோம். இந்த 7 கேமில் உங்களோட ஃபேவரட் கேம் எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.